எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப அரிசி பருப்பு சாதத்துக்கு முதல்ல நம்ம அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப இந்த டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு தஞ்சாவூர் பொன்னி அரிசி எடுத்திருக்கிறேன். அதுல 1/4 டம்ளர் அளவு துவரப்பருப்பு சேர்த்துக்கங்க. இல்ல அவரைப்பருப்பு இருந்தா அவரைப்பருப்புலையும் ட்ரை பண்ணி பாருங்க, மிகவும் சுவையா இருக்கும். இப்ப 1 டம்ளர் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். இப்ப அரிசி பருப்பு சாதத்துக்கு அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, இதுல ஒரு பட்டை, ஒரு பெரிய பட்டை, 2 கிராம்பு, ஒரு 10 பல் அளவு பூண்டு தோல் உரிச்சு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இத மிக்ஸில பல்ஸ்ல வச்சு கொரன்னு அரைச்சு எடுத்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க. ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. அரிசி பருப்பு சாதத்தை மரச்செக்கு கடலையில செய்யறேன், செஞ்சு பாருங்க ஒரு முறை, டேஸ்ட் மிகவும் சுவையா இருக்கும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுல நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதுல சேர்த்துக்கிட்டேன். நல்லா வெங்காயத்தோட வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மசாலாலாம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கங்க. நான் 1 டம்ளர் அரிசியும் பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் நல்லா குழஞ்சு வரணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இதுல அரை மணி நேரம் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கங்க. இப்போ அரிசியும் பருப்பையும் தண்ணியில கிளறி விட்டு உப்போட அளவு சரி பார்த்துக்கங்க. கடைசி அதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. இப்ப குக்கரை மூடி போட்டு இதுல 2 விசில் விட்டுருங்க. சாதம் குழஞ்சு வரணும்னா 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இப்ப குக்கர் 2 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப குக்கர் மூடி திறந்தாச்சு. இதுல கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுவையான கொங்கு நாடு அரிசி பருப்பு சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.